காட்சி தந்தருள்வாய் ஸ்ரீ சந்திரசேகரா. காட்சி தந்தருள்வாய் ஸ்ரீ சந்திரசேகரா. ஜகத்குரு உந்தன் கருணா பிரவாகம் காண காட்சி தந்தருள்வாய் ஸ்ரீ சந்திரசேகரா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரியவா சரணம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். மகாபிரிவா மகிமையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தன்னுடைய பக்தருக்கு ஒரு அனுஷ தினத்தில் மகாபிரிவா பண்ண ஒரு அருட்கடாட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் சதாசிவம் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள், மகாபிரிவாவுடைய பக்த கோடிகளில் அவளும் ஒருத்தர். அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, ஒவ்வொரு அனுஷ தினத்தன்னைக்கும் மாதாந்திர அனுஷத்தப்போ முத நாளே கும்பகோணத்தில் வந்து மார்க்கெட்டுக்கு போய் புஷ்பங்கள், பழங்கள், கல்கண்டு இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு காஞ்சிபுரம் போய் மகாபிரிவா தரிசனம் பண்ணுவாள். அப்படி ஒரு அனுஷ தினம் வருது. முத நாள் சாயங்காலம் சதாசிவம் அவர்கள் மார்க்கெட்டுக்கு போகிறார். போய் பழங்கள், கல்கண்டு, புஷ்பம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடையெல்லாம் மூடி இருக்கு. என்னடா அது கடையெல்லாம் மூடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியம். சுற்றி முற்றி பார்க்குறார். அப்போது அந்த பக்கத்தில் இருந்த ஒரு கீரை வியாபாரி இவர்கிட்ட கேட்குறார், என்ன சாமி கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? மெட்ராஸில் தான் ஏதோ அரசியல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கடையெல்லாம் மூட சொல்லி வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களே கட்சிக்காரங்க, அதனால் கடையெல்லாம் மூடி இருக்கு சாமி அப்படிங்கிறா. இவர் ஒன்று கேட்குறார், பஸ்ஸெல்லாம் போகிறதோ அப்படிங்கிறார். என்ன சாமி கடையெல்லாமே மூட சொல்லிட்டாங்க, பஸ்ஸை விடுவாங்களா? ஒன்றும் போல சாமி அப்படிங்கிறா. இவருக்கு வந்து மனசில் ஒரே கலக்கம். அங்கே இருந்து நேராக ஆற்றுக்கு வரார். வந்து தன்னுடைய மனைவி ஜானகிட்ட சொல்கிறார், இப்படி ஆயிடுத்தே, நாளைக்கு அனுஷத்துக்கு காஞ்சிபுரம் போக முடியாது போல இருக்கே, போக முடியுமா என்னன்னே தெரியலையே, இப்படி சோதனையாக இருக்கே அப்படிங்கிறார். ரெண்டு பேருக்கும் மனசு வருத்தமாக இருக்குது. இந்த வாட்டி அனுஷ தினத்தன்னைக்கு மகாபிரிவா தரிசனம் காஞ்சிபுரத்தில் போய் பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அப்படியே வாசல்லே உட்காந்துருக்கா. அப்போது அவாத்து வாசலில் ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார் வந்து நிற்கிறது. அந்த கார்லேருந்து பஞ்சகச்சம் கட்டிண்டு நல்லா பட்டை போட்டுண்டு விபூதி பட்டை போட்டுண்டு ஒருத்தர் இறங்குறார். மாமா கார்லேருந்து இறங்கின மாமா கேட்குறார் சதாசிவம் மாமாவை பார்த்து, நமஸ்காரம் சார், என் பேர் சங்கரன். இப்போ காரில் இருக்கிறது என்னோடய மனைவி. தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். திடீர்னு என்னோடய மனைவிக்கு வந்து தலைவலி. அவளுக்கு ஒரு நல்ல டீரி காப்பி குடித்தா சரியாக போயிடும். பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஹோட்டல் எதுவுமே இல்லை, எல்லாம் மூடி இருக்குது. அதான் உங்களை பார்த்தோம், சிரமம் இல்லைன்னா ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சங்கரன் தம்பதிகள் அவளை கூப்பிட்றா, வாங்கோ வாங்கோ உள்ளே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்து டிஃபன்லாம் கொடுத்து உபச்சாரம்லாம் பண்ணுறா. நல்லா உபச்சாரம்லாம் பண்ணிவிட்டு சதாசிவம் கேட்குறார் சங்கரன் மாமாட்ட, இந்த பக்கம் எங்கே பயணப்பட்டுன்னு இருக்கேள் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சங்கரன் மாமா சொல்கிறார், நாளைக்கு அனுஷம் இல்லையா, அதனால் காஞ்சிபுரம் போய் மகாபிரிவா தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் போயின்ட்டுருக்கோம். நாங்கள் ஆஸ்திரேலியாவில் 6 மாதம் இருந்தோம். இப்போ தான் தஞ்சாவூருக்கு வந்தோம். சரி மகாபிரிவா தரிசனம் பண்ணலாம், அனுஷ தினமாக இருக்குது, ரொம்ப விசேஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போயின்ட்டுருக்கோம். நீங்கள் வரையலா அப்படிங்கிறார். சதாசிவம் தம்பதிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஓ கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறா. கார் கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போகிறது. மடத்துக்கிட்ட வந்தவுடனே சங்கரன் மாமா கார் அங்கே நிறுத்த சொல்லிவிட்டு சதாசிவம் மாமாட்ட சொல்கிறார், நீங்கள் மடத்தில் இறங்கிங்கோ, நான் வந்து இங்கே தான் என்னோடய நண்பனுடைய வீடு இருக்குது, அவள் கிரகத்தில் தங்கிட்டு நாளைக்கு காலம்புரை வந்து மடத்தில் உங்களை பார்க்குறேன், நீங்கள் மடத்தில் இறங்கிங்கோ அப்படிங்கிறார். அப்போது மடத்து வாசல்லேருந்து அங்கே செக்யூரிட்டி வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து நிற்கிறார். சதாசிவம் மாமா தம்பதிகள் அங்கே இறங்கிறார். மறுநாள் காலம்புரை மடத்து வாசல்லையே வந்து பழங்கள், புஷ்பங்கள், கல்கண்டு இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு சதாசிவம் மாமா ஜானகி மாமி மடத்துக்கு போய் மகாபிரிவாவுடைய தரிசனத்துக்கு காத்துன்னு இருக்கா.
அப்போது சுற்றி முற்றி பார்க்குறார். காலம்புரை வரேன்னு சொன்னார் சங்கரன் மாமா, வருவார், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அவருடைய உதவி இல்லைன்னா இன்றைக்கி வந்து மகாபிரிவா தரிசனத்துக்கு வந்திருக்க முடியாது இந்த அனுஷ தினத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கார். பெரியவா தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அங்கேருந்து ஒரு அணுக்க தொண்டர் அங்கேருந்து ஓடி வரா, வந்து வாங்கோ வாங்கோ பெரியவா தரிசனத்துக்கு வாங்கோ, என்ன இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சதாசிவம் தம்பதிகள் அவர் பின்னாடியே போகிறா. மகாபிரிவாவை பார்க்குறா. மகாபிரிவா சிரிச்சுட்டு, வாப்பா சதாசிவம், கும்பகோணத்தில் எதுவும் பழம் கிடைக்கலையா, அதான் மடத்து வாசல்லையே வாங்கிட்டு வந்துட்டியோ அப்படிங்கிறார். சதாசிவம் அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், பெரியவாவுக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியத்தோடைய பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறார். கும்பகோணத்தில் கடையெல்லாம் மூடிட்டா, பஸ்ஸு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே பெரியவா சொல்கிறா, அதான் சொகுசாக காரில் நல்லா தூங்கிட்டே மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டியே, அப்புறம் என்ன இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுக்குறா பெரியவா. பிரசாதத்தை வாங்கிட்டு அவர் சொல்கிறார் சதாசிவம், சங்கரன்னு ஒருத்தர் மாமா, அவர் தான் என்னை வந்து இங்கே காரில் வசதியாக கொண்டு வந்து விட்டார். ராத்திரி வந்து என்னை இங்கே இறக்கி விட்டுட்டு காலம்புரை இங்கே வரேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவருக்கு பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிறார். பெரியவா சொல்கிறா, மடத்துக்கு வரணும்னு நினச்ச, வந்துவிட்ட, இனிமேல் சங்கரனாவது கிங்கரனாவது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அழகாக சிரிக்கிறா. சங்கரனாவது கிங்கரனாவது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சிரிக்க, இவருக்கு வந்து ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. பெரியவா சொல்கிறா, மடத்தில் போஜனம் பண்ணிவிட்டு ஊருக்கு பத்திரமா போய் சேர், இப்போல்லாம் பஸ்ஸெல்லாம் ஓட ஆரம்பிச்சுடுத்து, ஊருக்கு பத்திரமா போய் சேர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறா. அப்படியே ஒரு குழப்பத்திலேயே வந்து சதாசிவம் தம்பதிகள் அப்படியே வரா. வாசலுக்கு வரும்பொழுது, மடத்து வாசலுக்கு வரும்பொழுது அவளுக்கு வந்து அப்படியே நினச்சி பார்க்குறா, நேற்று வந்து கும்பகோணத்தில் கடையெல்லாம் மூடி இருந்தது, அதனால் இங்கே வாசலில் வந்து பழங்கள் வாங்கிட்டியா அப்படின்னு பெரியவா கேட்குறா. சரி, நேற்று வந்து கொண்டு வந்து இறக்கி விட்ட சங்கரன் மாமா கிளம்புற வரேன்னாரே, அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னா அவரையும் காணும். இவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாகவே இருக்குது. அப்படியே வாசலில் வரா, மடத்து வாசலில் வந்துட்டு சரி அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன்ட்ட போய் கேட்குறா, ஏன்பா நேற்று ராத்திரி நீ தானே இங்கே இருந்த, அவனை நான் பார்த்தேனே, அப்போது ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் காரில் வந்து ஒரு மாமா இறக்கி விட்டாரு, அவர் இன்றைக்கி காலம்புரை மடத்துக்கு வந்தாரோ, அவரை நான் தேடின்னு இருக்கேன், காலம்புரை வரேன்னு சொன்னார், தேடின்னு இருக்கேன், நீ அவரை பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்ட கேட்குறார். வாட்ச்மேன் சொல்கிறார், என்ன சாமி சொல்கிற, நேற்று ராத்திரி நான் தான் டியூட்டிலேயே இல்லையே அப்படிங்கிறார். என்னப்பா அது, நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேனே உன்னை, வெள்ளை கலர் அம்பாசிடர்லாம் வந்து இறங்கும்போது நீ கார் பக்கத்தில் வந்து நின்னியே அப்படிங்கிறார். என்ன சாமி சொல்கிற, நேற்று ராத்திரி இங்கே வாட்ச்மேன் யாருமே இல்லையே, டியூட்டிக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு காலம்பரம் தான் நான் டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணேன், நீ நேற்று ராத்திரி என்னை பார்த்தேங்கிற, டியூட்டியில் நான் வரவே இல்லையே, நேற்று யாருமே இல்லை, நேற்று வாட்ச்மேனே இல்லை, இன்னைக்கு காலம்பரம் தான் நான் வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன் சாமி அப்படிங்கிறார். அப்போ தான் சதாசிவம் ஜானகி தம்பதிகளுக்கு புரியறது. அவளுடைய கண்களில் பிரவாகமாக ஆனந்த கண்ணீர், கண்களில் ஆனந்த கண்ணீர், மனசுக்குள்ள சங்கரனாவது கிங்கரனாவது அப்படின்னு பெரியவா சொன்ன அந்த வார்த்தைகள் எதிரொலிக்க, சங்கரனாக கிங்கரனாக மகாபிரிவாவுடைய அருட்கடாட்சம் அவள் மனசில் மகாபிரிவா காட்சி கொடுக்குறா. அனுஷ தினத்து அன்னைக்கு காஞ்சிபுரம் வந்து மகாபிரிவா தரிசனம் பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வருத்தப்பட்ட சதாசிவம் ஜானகி தம்பதி அவளுக்கு அவளுடைய நம்பிக்கை மகாபிரிவா பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த நம்பிக்கை, மகாபிரிவா சங்கரனாக கிங்கரனாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த அனுஷ தினத்தில் காஞ்சிபுரத்தில் தரிசனம் கொடுத்தா. சதாசிவம் ஜானகி தம்பதி அவள் மனசில் நிறைஞ்ச சந்தோஷம். மகாபிரிவா காப்பாற்றுவா, மகாபிரிவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிற நம் மனங்களிலும் நிறைந்த சந்தோஷம், ஆனந்தம் என்றென்றும். சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மை எல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள் தரும் மகாபிரிவா சரணம். அடுத்த எபிசோடில் மகாபிரிவாவுடைய இன்னொரு மிக அற்புதமான மகிமையை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். ஜய ஜய சங்கரா